திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். பொதுவா பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்கு உங்க ராசிக்குள்ளேயே கேது இருக்கார். கேதுவனுடைய தாக்கம் இன்னும் 5 மாத காலங்கள் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதே போல இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மன விரக்தி, சன்னியாசி கிரகம். அவர் சன்னியாசித்தனத்தை கொடுத்துருவார். அப்போ எதுலேயுமே ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய நிலை, குடும்ப ரீதியாக, பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் இறை வழிபாடு ரீதியாகவும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருங்க, அப்படி இருங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நடக்கும். ஆனா குடும்ப ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் பொருளாதாரம், பணம் சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயத்துல எல்லாத்துலேயுமே தடை, தாமதங்கள், மன விரக்தி, ஒரு வழிகள், ஒரு வேதனைகள் அப்படிங்கிறது கேது உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு 5 மாத காலங்கள் மட்டுமே, மே மாதம் வரைக்கும் தான். அந்த மே மாதம் வரைக்கும் இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகம்தான். நிறைய பேருடைய வாய்ஸ் என்னவா இருக்கும், அது வரைக்கும் நாங்க இருக்கணுமே, அது வரைக்கும் எங்களை ரொம்ப இது பண்ணுதே, பாடாப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஆனா இருப்பினும் இதை தவிர்க்க முடியாது. அங்க இருந்து உங்களுடைய கர்ம வினைக்கு உண்டானபடி கேது அந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது உங்களை இயக்கக்கூடியதும் உங்களோட தொடர்பு, அதாவது எப்படின்ட்டுனா உங்களை நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மரியாதை, உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜீவனம் எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன் தான். இந்த புதன் 3ஆம் வீட்டுல 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கு மேல பாருங்க 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். பொதுவா 10ஆம் அதிபதி, லக்னாதிபதி, ராசியாதிபதி, கேந்திராதிபதிகள்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம். கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் பண வரவு, அதே போல 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுறது. ரொம்ப தொழில் டல்லா இருந்தாலும் கூட இந்த மாசத்துல கொஞ்சம் தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும். அதே போல ஏதாவது வீடு, பழைய வீடு வித்துட்டு புது வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். அல்லது ஏதாவது வண்டிகள் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், அல்லது அதுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே ஏற்படும். 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானமா இருக்கிறதுனால தாயிடம் உதவிகள் கேட்கும் பொழுது தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், பந்தங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல நிற்கிறார். பொதுவாக 2ஆம் அதிபதி 6ல போய் நிக்க கூடாதுங்க. அது 6ஆம் அதிபதியோட நிக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய பணம் கடனுக்காகவோ, நோய்க்காகவோ, மருத்துவ செலவுக்காகவோ, அல்லது வேலை தேடுறீங்களா, வேலை வாய்ப்புகளுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அவரே பாருங்க, இந்த சுக்கிரன் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ, அல்லது உங்களுடைய நீங்க யார் குருவா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளுக்கு மூலமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தானமாக இருந்தாலும் கூட அது 6ஆம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் இது ரீதியாக இது பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது, அப்பா கிட்ட வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவோ, ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ, அவர்கிட்ட ஏதாவது ஒரு மூவ் பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தால் இந்த மாதம் இதை தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இருப்பினும் சனி சுக்கிரன் ஓரளவுக்கு பண வரவு, அந்த கடனை அடைப்பதற்காகவோ, நோய்க்காக ஓடுறீங்களோ, ஏதாவது ஒரு வழிவகைக்காக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள். இயற்கையாகவே சனியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்ததுன்னா பண வரவு வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இது போல நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது ஜாதகத்துல. அப்போ இப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் 2ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பண வரவும் உண்டு, அதற்கு ஈக்குவலா செலவும் உண்டு. அதற்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளோ, மருந்துகள் வாங்குறதுக்கு உண்டானதோ, அல்லது வேலைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, ஒரு வேலை மாற்றம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 9ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா உயர்கல்வி, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் 9ஆம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது இது சார்ந்து ஏதாவது பண்ணும் பொழுது, இப்ப வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா மூவ் பண்ணலாம். வெளிநாட்டுல வேலைக்கு தேடுறீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் அந்த டைம்ல அதுவே தானா அந்த விஷயங்கள் வரும். அப்ப அதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த டைம் 2ஆம் திருமண அமைப்புகளுக்கு எல்லாம் பார்க்க கூடாது.
அப்போ நீங்க எதிர்பார்க்காத, தேவையில்லாதது, உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி வரன் அமையிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல நிக்கிறார். அடுத்தது பாருங்க 21ஆம் தேதிக்கு மேல 10க்கு போறார். அப்போ செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதியானவர் 11ல் நீசம் பெற்று வக்ரம் பெறும்போது திடீர் வருமானம், திடீர் வளர்ச்சி, திடீர் பண வரவு இதெல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்த்தது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து அவர் 10ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது மேல போறார். இதாவது 11ஆம் வீட்டுல இருந்து மறுபடியும் 10ஆம் வீட்டுக்கு 21ஆம் தேதிக்கு மேல போறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது மூவ் பண்றதா இருக்கிறீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 குடையவர் 11க்கு போகும்பொழுது ஷேர் மார்க்கெட் யோகம்னு சொல்றோம். ஏன்னா 3ஆம் இடம் தான் யூடியூப், ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு இதெல்லாமே தொடர்பு வரும். 8, 3, 5, 7, 2, 11 இது போல சில விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் யோகத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். அப்படி ஒரு 50% பார்த்துட்டீங்கன்னா கன்னிராசிக்கு உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் அப்படின்னு நம்ம இதை சொல்றதுனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் ஒரு 21ஆம் தேதிக்கு மேலையும், அதே போல உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் 20ஆம் தேதிக்கு மேலையும் 21ஆம் தேதிக்கு மேலையும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாமே நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். இருப்பினும் வரவும் உண்டு, செலவும் உண்டு, மன சந்தோஷங்களும் உண்டு, மன வேதனை ஈக்குவலா பாதி இருக்கிறதுக்கு உண்டானதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பலனா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு குரு பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரம் பெற்று நின்றுட்டு இருக்காரு. அப்ப ரோகிணி யாரு? உங்களுக்கு 11ஆம் அதிபதியா, லாபஸ்தானாதிபதியா, அதாவது சந்திரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியா. அப்ப வக்ரம் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு லாபங்கள் இழுபறியாகவே இருக்கும். பணம் யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க முடியாம சிரமப்பட்டுட்டே இருப்பீங்க. இதெல்லாமே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் இயற்கையாகவே 5 மற்றும் 6ஆம் அதிபதி, அதிர்ஷ்டம் மற்றும் நோய் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால 5, 6 கூட 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிச்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையே சரணம்.